காப்பர் இன்றைக்கு அன்றாட தேவைக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படும் உலோகம். எலக்ட்ரிக் வாகனங்கள், சோலார், எலக்ட்ரானிக்ஸ், பவர் கேபிள்கள், பாதுகாப்பு சாதனங்கள் போன்றவை அனைத்திலும் முக்கியமான ஒரு உலோகம். இந்தியா ஒரு காலத்தில் காப்பர் ஏற்றுமதியில் முன்னணியில் இருந்தது. ஏற்றுமதி நாடாக இருந்த இந்தியா இன்று இறக்குமதி நாடாக மாறியுள்ளது. இன்று இந்தியா காப்பரை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. மேலும் அதிகமான தேவைகளுக்காக இந்தியா பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையம் ஏற்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட தாமிரத்திற்கான இந்தியாவின் தேவையில் 40% வரை பங்களிக்கிறது. தற்போது ஆண்டுக்கு 4 லட்சம் மெட்ரிக் டன்கள் தாமிர உருக்காலை உற்பத்தி செய்யும் திறன் உள்ளது. தூத்துக்குடியில் கடந்த 1997ஆம் ஆண்டு ரூபாய் 3000 கோடி மதிப்பீட்டில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை தொடங்கி கடந்த 21 ஆண்டாக இயங்கி வந்தது. ஆண்டுக்கு சுமார் 4 லட்சம் டன் உற்பத்தி திறனுடைய இந்த ஆலை உலகிலேயே 7வது மிகப்பெரிய தாமிர உருக்காலையாக இருந்தது. ஆனால் சுற்றுப்புற சூழல் என காரணம் காண்பித்து சில இயக்கங்கள், சில அமைப்புகள் அந்த ஆலையை மூட வேண்டும் என போராட்டத்தை தூண்டிவிட்டனர். விளைவு இன்று ஆலை மூடப்பட்டு 4 லட்சம் டன் காப்பர் உற்பத்தி முற்றிலும் நிறுத்தப்பட்டு இந்தியா இன்று காப்பருக்கு சீனா போன்ற பிற நாடுகளிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலை மூடப்பட்டதையடுத்து நேரடியாக 1500 பேர் வேலை இழந்தனர். மறைமுகமாக 45,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை இழந்துள்ளனர் என தொழிற்சங்க கணக்குகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது சொல்லுங்கள் மக்களே, இந்தியாவை கையேந்தவிட்டு லட்சக்கணக்கான குடும்பங்களை நடுத்தருவில் நிறுத்தியது சரியா?